கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு வேதாகத்தினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாராம். உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உங்க மேல கை போட முடியாதாம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா ஆமேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட தான் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு சில சமயங்களில அநேகர் எழுப்பி உங்களுக்கு விரோதமாக வரலாம், உங்களுக்கு தீங்கு செய்து விழுத்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனா கடைசியில் அது வாய்க்கவே வாய்க்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்களை பாதுகாக்கிறாரு. அப்ப எப்படி உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும்? எங்களுக்கு தீங்கு செய்ய வெளியில இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க, நாங்க யார் அதிகமா நம்புறோமோ, யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க தான் பின்னாடி நின்று நம்மளுக்கு குத்தி விடுவாங்க. இப்படியான சூழ்நிலைகள் வழியா நீங்க கடந்து போயிருக்கிறீங்களா? ஆனா அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக உங்கள்ட்ட பேசுறாரு. நான் உன்னுடன் கூடவே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுறாரு. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஒருவரும் உங்கள் மேல் கை போட முடியாது. அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் எங்கள் மேல் கை போட முடியாது ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் எங்களை சூழ்ந்த போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து விலக்கி எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க கூடவே இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் எங்களை அதிகமாக பக்குவப்படுத்துங்க. உமோடு எங்களை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.